மாச குழந்தை கர்ணன். இந்த தாத்தாவுக்கு அம்மா என்னமோ நகை போட்டிருக்கிறா, அந்த நகையை பார்த்துட்டு இந்த தாத்தா கேட்கிறாரு போல இருக்குன்னு 6 மாசத்தை குழந்தை சிந்தித்து நெத்தி சுட்டிய பிச்சு இந்தான்னு கொடுத்தானா. அப்பதான் அகத்தியர் சொன்னாரா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன், கடவுளுக்கும் இவன் கொடுப்பான் 8 லட்சுமியின் நாயகனும் இவனிடத்தில் கையேந்தி நிற்பார், அந்த இந்திரனும் இவனிடத்தில் கையேந்தி நிற்பார், இவன் பெயர் கர்ணன் என்று பெயரிடுங்கன்னு சொன்னார். அப்படி பெயர் வந்ததுதான் கர்ணன் என்கின்ற பெயர். இப்ப அங்க போயாச்சு. அதுக்கு அடுத்து மங்கை பருவம் வாய்த்து பாண்டுவுக்கு மனம் பேசி முடித்து, பாண்டு மனம் பேசி முடித்த அன்றைய தினத்திலேயே இந்த பெண்கள் இரண்டாவதாக சல்லியருடைய தங்கை மாத்ராதேவியை கல்யாணம் பண்றாங்க. அந்த மாத்ராதேவியும் இருவரும் குந்தியம்மையாரும் சேர்ந்து இரவு கல்யாணம் அன்னைக்கு இரவு இந்த பெண்கள் கிட்ட பாண்டு கேட்கிறார், எதை பார்த்து நீங்க எனக்கு மாலை போட்டீங்க சுயமரத்துல? உங்க வீரத்தை பார்த்து. எங்களிடத்துல வீரம் என்ன வீரம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சது? வேட்டையாடுவது ரொம்ப பிடிச்சது. சரி, அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசை? நீங்க வேட்டையாடுவதை நாங்க பார்க்கணும்னு ஆசை. கணவர்கிட்ட கல்யாணம் ஆன முதல் ராத்திரி அன்றைய தினத்திலேயே இந்த 2 பெண்களும் சொன்ன வார்த்தை அது. இரவோடு இரவா தேர்ல ஏற்றிக்கிட்டு காட்டுக்கு போயிட்டார். போனவர் சும்மா இருந்திருக்கலாமா? இவர் என்ன பண்ணிட்டார்னா, கிந்தம முனிவர் என்று சொல்லக்கூடியவர் 100 வருஷம் தவத்துல தன் மனைவிக்கு தாலி கட்டிட்டு 100 வருஷம் தவத்துல இருந்துட்டார். இப்ப அந்த அம்மையாருக்கு 116 வயசு. கண் விழித்து பார்த்தா கிழவி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆகுது. நீ உங்க அப்பா வீட்டுக்கு போகலையான்னார். கல்லானாலும் கணவர், ஃபுல் ஆனாலும் புருஷர். ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி. அதனால் கணவன் எவ்வழியோ அவ்வழி மனைவி. நீங்க தவத்தில் இருக்கின்ற பொழுது நிர்கதியாக உங்களை விட்டுட்டு போகவா? அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நான் கழுத்தில் தாலி கட்டி கொண்டேன். சுவாமி, உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. அப்படியா? இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் உனக்கு என்னடி தர முடியும்? உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லி, என் தவத்தின் மூலியமாக நான் உனக்கு தந்தருளுகின்றேன். எனக்கு ஒன்றும் இல்லை, இல்லை ஏதாவது கேளுன்னார். ஒன்றும் இல்லை சுவாமி, கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கல்யாணமான பெண்கள் சுமங்கலியாகவோ அல்லது அமங்கலியாகவோ போனால் கூட அங்கு போகிற வழியிலே அந்த யமதர்மராஜாவை கூட்டிட்டு போகிற பொழுது அங்க போய் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்களாம். உன் கணவனிடத்தில் நீ என்னெல்லாம் அனுபவித்தாய், எப்படியெல்லாம் உன்னை சந்தோஷமாக வைத்திருந்தார்னு கேட்பாங்களாம். எனக்கு கணவன் சுகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது சுவாமி. அதனால் எனக்கு அந்த ஒரு ஆசையை தவிர வேறு ஆசை இல்லை. பெண்ணே, இப்பொழுதாவது அதை சொன்னாயேன்னு சொல்லி நான் மானாக மாறி இருவரும் சுகம் அனுபவிக்கலாம்னார். அவர் ஆண் மானாகவும் கிந்தமருடைய மனைவி பெண் மானாகவும் மாறி இருவரும் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மான் என்று நினைத்து பாண்டு பானம் போட்டார். ஆ என்கின்ற சத்தம் வந்தது. ஓடி போய் பாண்டு பார்க்கிற பொழுது கிந்தம முனிவர் அவருடைய மனைவி. பாவி, 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் மனைவியை தொட்டேன். அவளுக்கு முழுமையாக அந்த சுகத்தை கொடுப்பதற்கு முன்னதாகவே நீ என் மீது பானம் போட்டு விட்டாய். பாண்டு, நீயும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உன் மனைவியை தொட்டால் உனக்கு மரணம் வரட்டும்னு சொல்லிட்டு அவர் இறந்து போனார். கணவன் இறந்ததும் அவர் மார் மீது விழுந்து அந்த கிந்தமருடைய மனைவியும் இறந்து விட்டார். இப்ப 2 பேருமே இறந்து போனாங்க. இந்த பாவம் இப்ப யாருக்கு வந்துடுச்சு? பாண்டுவுக்கு வந்துட்டது. இப்ப பாண்டு சொல்லிட்டார், அம்மா உங்களை தொட முடியாத அபாக்கியவான் நான். அதனால நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போங்க, இல்ல காந்தாரி மாளிகைக்கு போங்க. சுவாமி, அங்க போய் நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க காவி உடை உடுத்துவது போல நானும் காவி உடை உடுத்தி கொண்டு உங்களுக்கே தொண்டு செய்யறோம்னு எல்லாவற்றையும் கழட்டி விட்டுட்டு காவி உடை உடுத்தி கணவன் எவ்வழியோ அவ்வழின்னு சொல்லி தொண்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப சப்தரிஷிகள் வந்தவர்கள் பாண்டுவை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு சொர்க்கம் வா போலான்றாங்க. அப்ப பாண்டு சொல்றார், பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லையே, எனக்கு அந்த சொர்க்கம் கிடைக்காது என்ன. ஜாதகத்தை பார்த்துட்டு சப்தரிஷிகள்ல ஒருவராக இருக்கக்கூடிய அகத்தியர் சொல்றார், பாண்டு யார் சொன்னது உனக்கு குழந்தை இல்லைன்னு? முத்து முத்தாக 5 குழந்தைங்க இருக்குன்ட்டார். உனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார். அப்பதான் யோசிக்கிறார்,
பாண்டு கேட்கிறார், நாங்களே முனிவர் வியாச பகவானுக்கு பிறந்தவர் அல்லவ, மாத்திரை குந்தி இருவரும் ஏதாவது முனிவர்களிடத்தில் சேர்ந்தாவது எங்க சிம்மாசனத்துக்கு குழந்தையை பெற்று கொடுங்க, எனக்கு ஒரு கொள்ளி வைப்பதற்கு ஒரு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். அப்பா குந்தி அம்மையார் சொல்றாங்க, சுவாமி உங்க அம்மா முனிவரை சேர்ந்தார்கள்னா உங்க அப்பா இல்லாததனால உங்க அம்மா சேர்ந்தாங்க. ஆனா கணவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் அடுத்தவரை தொட்டோமே ஆனால் நாங்கள் வேறு விதமான பெண்களாக மாறிவிடுவோம், செத்தாலும் சாவோம், எக்காரணத்தை கொண்டும் அடுத்த ஆடவரை தீண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், அப்பன்னா எனக்கு சொர்க்கம் இல்லையா, பிள்ளை இல்லாதவங்களுக்கு சொர்க்கம் இல்லை இல்லையா? அதனால இவர்கள் சொன்ன உடனே அப்பதான் இந்த அம்மா சொல்றா, தூர்வாச மகரிஷி இடத்தில் ஓராண்டு காலம் நான் தொண்டை செய்தேன், அந்த தொண்டின் மூலியமாக எனக்கு 5 மந்திரம் கிடைத்திருக்கின்றது. சுவாமி நீங்க சொல்ல சொன்னா நான் மந்திரத்தின் மூலியமா குழந்தைய பெற்றுக்கிறேன். அப்பதான் சொன்னார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், உன்னை நான் மனைவியாக அடைவதற்கு எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ, ஒவ்வொரு மனைவியும் வீட்டுக்கார் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை வாங்கிட்டா பாயிண்ட் டு பாயிண்ட் மாறி சொர்க்கம் நிச்சயம். கைத்தட்டுங்களேன். வீட்டுக்கார் வாயிலிருந்து இப்படி வர வைக்கணும். அந்த மாதிரி இல்லாம பெண்ணை பெத்து பேயை பற்றி என் தலையில கட்டிட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம, இதெல்லாம் எனக்கு வாச்சிருக்குதே கடவுள், நல்லவங்களுக்கெல்லாம் வருது எனக்கு வர மாட்டேங்குதுன்னு அவர் வேண்டுற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். அதனால இப்ப அங்க சொல்லி முடிச்சுட்டு சொன்னார், இந்த அம்மா கர்ணன் பிறந்ததை மறைச்சிட்டான், முதல் மந்திரத்தையும் மறைச்சிட்டார். இப்ப இரண்டாவதாக இருக்கக்கூடிய மந்திரத்தை ஒன்னொன்னா சொல்ற அந்த அம்மா, உங்களுக்கு எந்த மந்திரம்னு நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன்றார். யமதர்ம ராஜாவது வாயுவனுடையது, இந்திரனுடையது, அஸ்வினி தேவர்களுடையது இந்த மந்திரம் இருக்கின்றது. நீங்க சொன்னா எந்த மந்திரம் முதல்ல சொல்றீங்களோ நான் சொல்றேன். முதல் மந்திரம் சொன்னது யமதர்ம ராஜா என்று சொல்லக்கூடியவருடைய மந்திரத்தை உச்சரித்து யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜா என்கின்ற நாமத்தோடு தர்மராஜா அவதாரம் செய்கிறார். அப்படி தர்மராஜா அவதாரம் செய்த அடுத்த வருடம் 1 வருஷம் ஆச்சு. 2 வருட கருவை சுமந்து கொண்டிருக்கிறார். யாரு? காந்தாரி. நமக்கு பின்னாடி கல்யாணமானவள் குழந்தைய பெத்துக்கிட்டாலே, இந்த பாலா போன வயிறு இன்னும் பிறக்கலையேன்னு வேவாத கல்லை எடுத்து நோகாம இடிச்சார். அது என்ன வேவாத கல்லு வெந்த கல்லு? யாருக்காவது தெரியுமா? வேவாத கல்லு குலவி கல்லு, வெந்த கல்லு செங்கல். அவ்வளவுதான் விஷயம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதை எடுத்து இடிச்சுக்கிட்டான் அப்பனா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப நல்லவள், மகாமகா பதிவிரதை. ஆனா அவளுக்கு என்ன குணம்? பொறாமை என்கின்ற குணம் அவள் கருவிலே அவ பிள்ளைகளை சுமக்கிற பொழுதே இருந்ததனால அந்த கருவிலேயே இந்த துரியோதனன் திருவ அடைந்து விட்டான். அப்போ தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. இது கீழே சேலையை பிடிச்சு, நான் சேலைன்னா அது என் சேலையை பிடிச்சு இழுகுது. ஆமா, அதுக்கு குழுவுக்கு அடக்கமா வந்துருச்சு. இறைவனுடைய கருணையினாலே ரொம்ப ரொம்ப நல்லவள், மகாமகா பதிவிரதை. ஆனா பொறாமை. பெண்களுக்கு இருக்கக்கூடாதது எது? இருக்கக்கூடாதது எது? பொறாமை. எக்காரணத்தை கொண்டு மனதில் என்ன நினைக்க கூடாது? பொறாமை என்கின்ற ஒன்று பெண்களுக்கு இருக்கவே கூடாத ஒன்று பொறாமை. இப்போ அந்த குழந்தைய வயிற்றுல இடிச்ச உடனே வியாச பகவான் பார்த்தாரம்மா, நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டிய குழந்தைகளை இப்படி அபசகுணத்தில் பிறக்கும்படியாக நீ செய்து விட்டாயேன்னு சொல்லி 100 பானையில் நெய்யை விட்டு அந்த 100 பானையிலையும் ஒரு கட்டவிரல் அளவுக்கு உதிரத்தை எடுத்து 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 போட்டு அதன் மூலியமாக அம்மா பிறக்கின்ற வரைக்கும் நீயாக கையை தொட்டு உடைத்து கிடைத்து விடாதேன்னு சொன்னார். அதற்கு பிறகு ஓராண்டு காலம் கழித்து பீமசேனர் பிறப்பதற்கு முந்தைய நாள் துரியோதனன் பிறந்தான். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாள் கழிச்சு 100 பிள்ளைகள் பிறந்தாங்க. துச்சலை என்கின்ற 101வது ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தாங்க.
அவங்க தான் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள். இப்ப அவங்க பிறந்து ஒரு பக்கம் வளர்றாங்க. இங்க இரண்டாவதாக வாயுவினுடைய மந்திரத்தை சொல்லி, யாருடையது? ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு தம்பியாக பீமசேனர் வந்து அவதாரம் செய்கிறார். வாயுவினுடைய பிள்ளை தான் யார்? அவரு ஆஞ்சநேய சுவாமிகள். அவருக்கு தம்பியாக இவர் வந்து யார் பிறக்கிறார்? பீமசேனர் வந்து பிறக்கிறார். மூன்றாவது பிள்ளையாக இந்திரனுடைய மந்திரத்தை சொல்லி அர்ஜுன பெருமான் பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் அவதாரம் செய்கிறார். இப்ப 3 குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடுது. இந்த விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து அடுத்த வினாடி பாண்டு மகாராஜா அந்த இடத்துல சொல்றார், மாத்ராதேவி இப்படி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டே இருக்கிற குழந்தைங்களை பார்த்துட்டே இருக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். அக்கா ஏதோ மந்திரம் தூர்வாசருக்கு தொண்டு செய்ததுனால மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. ஆனா நாம எந்த முனிவருக்கும் தொண்டு செய்யலையே, நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையேன்னு மனசுக்குள்ள வேதனைப்படுவதை உணர்ந்த பாண்டு சொல்றார், குந்தி அந்த மந்திரம் நீ சொன்னா மட்டும்தான் குழந்தை பிறக்குமா, இல்லை உன் தங்கை சொன்னால் குழந்தை பிறக்குமா? சுவாமி யார் சொன்னாலும் பிறக்கும். நாம அந்த என்ன சொல்லியிருப்போம்? ஒரு வருஷம் தூர்வாச மகரிஷி இடத்தில் நாம் பண்ண தொண்டுக்கு தூர்வாசர் எனக்கு கொடுத்தார். அந்த மந்திரத்தை நான் சொன்னா மட்டும்தான் குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனா குந்தி மடியில் அமரச் செய்த அஸ்வினி தேவர்களுடைய மந்திரத்தை சொல்லி நகுல சகாதேவர்கள் பிறந்தார். இப்படி 5 பிள்ளைகள் பிறந்து வளர்றாங்க. 16 வருடம் வரைக்கும் இவங்களும் அவர்களை பார்க்கல, அவர்களும் இவர்களை பார்க்கல. 2 பேருமே கௌரவர்களும் பாண்டவர்களும் பார்த்ததே கிடையாது. பாண்டு என்று சொல்லக்கூடியவர் மாத்ராதேவி மேல ஆசைப்பட்டு தொடுகிற பொழுது இறந்துட்டார். அப்படி இறந்த உடனே உடன்கட்டை என்று சொல்லக்கூடியது ஏறிவிட்டாள். யாரு? மாத்ராதேவி. அவளுடைய உடம்பிலிருந்து பாண்டுவினுடைய சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்தாக இருக்கக்கூடியது அவரை தீ மூட்டுகிற பொழுது அதிலிருந்து வெடித்து சிதறி கடல்ல போய் விழுந்து அது ஒரு சங்கில் இருந்து கருவடைந்து அந்த சங்கில் இருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய திருநாமம் தான் சங்கவதி என்று சொல்லக்கூடிய சங்கோதை அம்மன். பாண்டுவுக்கும் மாத்ராதேவிக்கும் பிறந்த ஒரிஜினல் வாரிசு, பாண்டவர்களுக்கு உரிய தங்கை. அவள் குலதெய்வம். மீனவர்களுக்கு சங்கவதி என்று சொல்லக்கூடிய சங்கோதை அம்மன் தான் குலதெய்வம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். சரி, இந்த சென்னையில எந்த இடத்தில் அந்த சங்கோதை அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டிடம் கிடையாது. சங்கினாலேயே கோயில் கட்டியிருப்பாங்க. தாம்பரம் டு சோழிங்கநல்லூர் இடைப்பட்டதுல செம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய தாம்பரத்திலிருந்து நீங்க கிழக்கு நோக்கி போனீங்கன்னா கிட்டத்தட்ட சோழிங்கநல்லூர் அல்லது மேடவாக்கத்துக்கும் தாம்பரத்துக்கும் நடு சென்டர் பகுதியில் செம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒட்டி சும்மா நடந்து போற தொலைவிலேயே சங்கோதை அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு கோயில் இருக்கின்றது. சங்கினால் மட்டுமே கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு சங்கு வச்சுதான் அந்த கோயிலே முழுமையாக கட்டியிருப்பார்கள். சங்கோதை அம்மன் என்று சொல்லக்கூடியவருக்கு போத்தராஜா என்று சொல்லக்கூடியவர் கணவர். அந்த போத்தராஜா தான் திரௌபதி அம்மனுடைய காவல் தெய்வம். போத்தராஜா தான் காவல் தெய்வம். போர் மன்னன்னு சொல்லுவாங்க, போத்தராஜான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரிய சங்கோதை அம்மன் வாழ்நாள்ல ஒரு முறையாவது அந்த சங்கோதை அம்மனை போய் பார்த்தால், கிருஷ்ணரே பெண் அவதாரம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லை, நமக்கு நிறைய புராணங்கள் கிடைக்காதனால, ஏன்னா 1 லட்சம் தான் நம்ம பூமிக்கு வந்தது இந்த பாரத கதையிலேயே. மீதி 60 லட்சம் கிரகந்தங்கள்ல 59 லட்சம் மேல் உலகத்திலே நின்று போச்சு. ஒரே 1 லட்சம் கிரகந்தங்கள் தான் நமக்கு பூமிக்கு கிடைச்சது. அதுல சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த சங்கோதை அம்மன் என்று சொல்லக்கூடியவள் கிருஷ்ணரே பெண் ரூபம் எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா மகாபாரத யுத்தத்திற்கு அவளும் ஒரு காரணக்கர்த்தா. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா போர்படை என்று சொல்லக்கூடிய காலாட்படையினுடைய வீரர் தளபதியாக துரியோதனன் அவனை தளபதியாக எடுத்திருந்தா பாண்டவர்களுக்கு தோல்வி வரும். இந்த பெண்ணை கொடுத்துதான் கிருஷ்ணர் அந்த போர் மன்னன் என்று சொல்லக்கூடிய போத்தராஜாவை காலாட்படைக்கு வீரனாக ஆக்கினார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் போத்தராஜா. அந்த போத்தராஜாவினுடைய மனைவி சங்கோதை அம்மன்.
கிருஷ்ணரே அந்த சங்கோதையம்மன் ரூபத்தில் வந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. இது செவிவழி கதை, இதுக்கு செய்யுள் கிடையாது. அதனால நான் அந்த செவி வழியாக உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் இப்போ பாண்டவர்கள் அப்படியே வளர்ந்து வருகிற பொழுது இப்போ அப்பா இறந்துட்டார். குந்தி அம்மையார் அந்த பிள்ளைகளை அழைத்து வந்துட்டார். அழைத்து வந்து இங்கு அஸ்தினாபுரத்துக்கு வருகிறார். முதல்ல பாண்டவர்கள் அஸ்தினாபுரிக்கு வராங்க. பகவான் பார்த்தார். இதுவரைக்கும் பாண்டவர்கள் அவரும் பார்த்தது கிடையாது, இவங்களும் பார்க்கல. அப்படி பார்க்காத பொழுது பகவான் அவதாரம் செய்து நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் வளர்ப்பு மகளாக, தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாக பிறந்து கம்சனை வதம் செய்துவிட்டு வசுதேவருக்கும் நந்தகோபருக்கும் 2 பேருக்குமே என்னவா இருக்கிறார்? குழந்தையாக இருக்கிறார். அவருக்கு வளர்ப்பு மகன், இவருக்கு பெற்ற பிள்ளையாக வளர்ந்து துவாரகை என்று சொல்லக்கூடிய நாட்டை இவர் ஆட்சி பண்றார். அப்போ தன்னுடைய அத்தை வீட்டுக்கார் இறந்து விட்டார். வசுதேவரும் குந்தி அம்மையாரும் அண்ணன் தங்கச்சி. வசுதேவரும் குந்தி அம்மையாரும் அண்ணன் தங்கை, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அதனால தன் அத்தை வீட்டுக்கார் இறந்துட்டார்னு வசுதேவர் தன் பிள்ளைய கூட்டிட்டு நேரா சில சீதனங்களை எடுத்துட்டு, நீங்கெல்லாம் என்ன கட்டுவீங்க? சம்பந்தம் கட்டணும் இல்லையா? மச்சான் இறந்துட்டாருன்னா என்ன கட்டுவாங்க? சம்பந்தம் கட்டணும் இல்லையா? அந்த சம்பந்தம் கட்டுவதற்காக வந்தார். அப்படி வந்த பொழுது ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்தார். அந்த பலாப்பழத்தை பார்த்த உடனே துரியோதனன் சொன்ன, ஒரு 5 சொலையை இங்க வச்சுட்டு மீறி அங்க போகட்டும்னா. இதை தூக்கிட்டு போகிற பொழுது பீமசேனர் எதிரில் வந்தார். வந்த அடுத்த வினாடி பார்த்தார், எங்க போறேன்? இது யார் கொண்டு வந்தது? கிருஷ்ணர். எங்க போகுது? துரியோதன மகாராஜா அவங்க அரண்மனையில வைக்க சொன்னார். ஓ அப்படியே, அதை எடுத்துட்டு வா. ஆமா துரியோதனா, கிருஷ்ணர் யாருக்கு மாமா? உங்களுக்கு தான் மாமா. உங்களுக்கு என்ன மாமா? ஒண்ணு விட்டு மாமா. உங்களுக்கு சொந்தன்றதுனால எங்களுக்கும் சொந்தம், ஏன்னா நாங்க உங்களுக்கு பங்காளி இல்லையா? அதனால அப்போ இந்த பலாப்பழம் யாருக்கு சொந்தம்? அதெல்லாம் இல்லை, மாமானா எல்லாருக்கும் பொதுவானவர். பாதி வேணும்னா பாதி பழம் எங்க எடுத்துக்கோ, மீதி பழம் இங்கே கொடு. ஏன்னா நீங்கள் 5 பேர், நாங்கள் 100, 101. அவர் சொன்னார். உடனே சொன்னார், தம்பி சகாதேவாங்க, ஆனால் இந்த மாடு கண்ணு போட்டால் எத்தனை போடும்? 1 தான். ஆனால் அந்த சாக்கடையில் மேயுமே அங்கங்கே, அது எத்தனை போடும்? அது 1லயே போடும். அவங்க அம்மா அந்த மாதிரி போட்டா அதுக்கு நாம பொறுப்பு? சரி, பாதி இருக்கணும், பாதி இங்கவை, பாதி அங்கவை. இப்போ பலாப்பழத்தை கொண்டு வந்துதான் பகைய ஆரம்பிச்சார். இந்த பீமசேனனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று குடியிருக்கிற வீட்டுக்கு கொல்லி வச்சான். தூங்குற இடத்துல பாம்பை விட்டான். குளிக்கிற கங்கையில கூரூசி என்கின்ற சூலாயுதத்தை நட்டு வச்சான். உண்ணுகின்ற உணவில் விஷம் கடந்து இந்த பீமசேனரை கொல்ல நினைத்தார். எல்லாவற்றிலும் பகவான் இவரை காப்பாற்றி விட்டார். முதல்ல தர்மராஜாவை பகவானும் தர்மராஜாவும் சந்திக்கிறாங்க. இந்த மகாபாரத யுத்தத்திற்கு வழிவகுக்கக்கூடிய இருவரும் 2 அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த யுத்தம் என்று சொல்லக்கூடியதுல இந்த மகாபாரத இதிகாசத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும். அதுக்கு நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு தன் கழுத்தில் இருந்த, கழுத்துல ஒன்னும் போடல தர்மராஜா, முத்தாரத்தை கைட்டி பகவான் போட்டார். இப்போ இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்க. அதை பார்த்து பொறாமை கொண்ட துரியோதனன் காசிமா நகரத்துல அரக்கு மாளிகை கட்டி அந்த அரக்கு மாளிகையில குடி போக வச்சு குடியிருக்கிற வீட்டுக்கும் கொல்லி வச்சுட்டான். அதிலிருந்து தப்பித்து போய் தான் திரௌபதியை திருமணம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமனார் வீட்டுல இருந்து மீண்டும் கூட்டிட்டு வந்து இவர்களுக்கு முன்பு சொன்ன இல்லையா என்ன கொடுத்தாங்க? சுடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு கொடுத்தாங்க. பகவான் பார்த்தார், இந்திரனை அழைத்து இந்திர பிரஸ்தம் என்கின்ற ஒரு நகரை ஏற்படுத்தி அதில் தர்மராஜாவை குடிபோக வைத்தார். அந்த இந்திர பிரசத்திற்கு வந்திருந்த நாரதர் சொன்னார், ஒருவனுக்கு ஆண்டுக்கு ஒருவராக இந்த திரௌபதி இடத்தில் வாழ்ந்து வாருங்கள். ஏன்னு கேட்டா 5 பேரும் ஒரு சேர குடும்பம் நடத்தினீங்கன்னா குழந்தை யாருக்கு பிறந்தது என்று தெரியாமல் போகும், இவள் பத்னி தர்மமும் கெட்டு போகும் அப்படின்னு சொன்னதனால என்ன பண்ணார்? ஆண்டுக்கு ஒருவராக இந்த அம்மையார் இடத்துல குடும்பம் நடத்துறாங்க. 5 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. இந்த இடத்துல திரௌபதியினுடைய பதிவிரதா தர்மத்தை ஒரு நிமிடம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா
எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக ஒரு சில பேர் வந்து ஒரு சில கேள்விகள் கமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி பத்தினியா இருக்க முடியும்? ஆமா, அறிவு கட்ட சில ஜீவன்கள் அப்படிதான் கேட்டிருந்தது. 6 அறிவு இருந்தா அவன் கேட்டிருக்க மாட்டான். 6 அறிவு இல்லாதனால சில ஜீவன்கள் அப்படி கேட்டாங்க. ஒரு சில பேர் போன் பண்ணி என்ன புராணம் பேசுறீங்க, அவள் எப்படி பத்தினியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அதுக்குரிய பதில் நான் இப்போ அவர்களுக்கு கொடுக்கறதோ இல்லையோ இந்த உலக மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறேன். அவ பிறந்தது அக்னியில். அதற்கு பிறகு அவ பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு எல்லாம் கடுகு பொறிச்சு உங்க கையில விழுந்தாவே இவ்வளவு பெரிய கொப்பளம் ஏற்படும். ஆனால் நெருப்பில் பிறக்கின்ற பொழுது அருங்கூந்தல், நறுங்கூந்தல், பெருங்கூந்தல், கருங்கூந்தல், உச்சந்தலையில் இருந்து ஒட்டு இல்லாம பூமியை வந்து தொடரக்கூடிய கூந்தலோடு பிறந்தவள் அந்த திரௌபதி. பிறந்ததோடு மட்டும் இல்லை, அதற்கு பிறகு 5 திருமணம் செய்யறாங்க. முதல்ல தர்மராஜா கட்டிய தாலியோடு நெருப்புக்குள் இறங்கி மீண்டும் கன்னியாக பிறக்கிறாள். மீண்டும் பீமசேனர் கட்டிய திருமாங்கல்யத்தோடு மீண்டும் கன்னியா பிறக்கிறார். மீண்டும் அர்ஜுனர் கட்டிய தாலியோடு நெருப்பில் இறங்கி மீண்டும் கன்னியாக பிறக்கின்றாள். மீண்டும் நகுலர் கட்டிய திருமாங்கல்யத்தோடு நெருப்பில் இறங்கி மீண்டும் சகாதேவர் கிட்ட தாலியை கட்டிட்டு மீண்டும் நெருப்பில் இறங்கி அவள் எப்பொழுதும் கன்னியாக இருக்கின்றாள். அவள் யார் கூட வாழுகிறாளோ அப்பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தன்னாலேயே அவளுடைய திருமாங்கல்யம், தர்மராஜா கணவர் அப்படின்னா தர்மராஜா போட்ட திருமாங்கல்யம், அவர் கட்டிய முரசு சின்னம் அவருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம். கதை சின்னம் பீமசேனருக்கு, அதே மாதிரி அனும சின்னம் அப்படின்னு அனும கொடி உடையவர் யார்? அவரு அர்ஜுன பெருமான். குதிரை கொடி உடையவர் நகுலர், சகாதேவர் சாஸ்திர கொடி உடையவர். அந்த கொடியோடு தான் அவர்கள் கட்டிய திருமாங்கல்யம் இருக்கும். அந்த திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடியது தன்னாலேயே தோன்றும். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி எடுத்து அந்த அம்மா கட்டிக்க மாட்டா. இன்றைய இரவு தர்மராஜா 12 மணிக்கு அவரோட கூட வாழக்கூடிய வாழ்க்கை முடிவடைந்தால் அன்று இரவு 12 மணிக்கு நெருப்பில் இறங்கி ஏறுகிற பொழுது தன்னாலேயே பீமசேனர் கட்டிய திருமாங்கல்யம் அவள் கழுத்தில் தொங்கும். அப்பேற்பட்ட மகா பதிவிரதை. அது மட்டும் இல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை நெருப்பில் இறங்கக்கூடியவள். ராமாயண காலத்தில் இருக்கக்கூடிய சீதை கூட கணவர் சந்தேகப்பட்டார் என்பதற்காக ஒரு முறைதான் தீக்குளித்தாள். ஆனால் வருடந்தோறும் தீக்குளித்த ஒரே ஒரு பிராட்டியார் யாருன்னு சொன்னா அது திரௌபதி தேவி. அப்பேற்பட்ட மகா பதிவிரதை. இன்னொன்னையும் ரகசியத்தை சொல்றேன், என்ன தெரியுமா? தர்மராஜாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவளுடைய நினைவில் தர்மராஜா மட்டும்தான் கணவர் என்பது நினைவில் வைத்திருப்பார் இறைவன். மற்ற 4 பேரும் மச்சின பிள்ளைகளாக தெரிவார்கள். கடைசியாக சகாதேவருடைய குடும்பம் நடத்தி கொண்டு அவர் இல்லறத்தில் இருக்கின்ற பொழுது மேலே இருக்கக்கூடிய 4 பேரும் தகப்பன் ஸ்தானம் மூத்தார் என்கின்ற நினைவில் தான் அவளுக்கு இருக்குமே தவிர இவர்கள் 4 பேரும் கணவர்கள் என்பது அவள் நினைவில் இருந்து இறைவன் எடுத்து விடுவார். அப்பேற்பட்ட மகா பதிவிரதை. அதனால் தான் அவளுக்கு இன்றைக்கும் கோயில் உண்டு என்று சொல்லக்கூடிய கோயில் உண்டு. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவள் யாரு? இந்த திரௌபதி. இதை நாரதர் சொல்றார், ஆண்டுக்கு ஒருவரா வாழ்ந்து வாரங்கன்னு. அப்படி ஆண்டுக்கு ஒருவராக வாழ்ந்து வருகிற பொழுது தர்மராஜா கூட வாழ்ந்து வருகிற பொழுது இரவில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனர் பார்க்கின்றார். அதனால 1 வருஷம் தீர்த்த யாத்திரைக்கு போகிறார். அங்கே துவாரகையில இருக்கக்கூடிய சுபத்திரையை இவர் திருமணம் செய்து கொள்றார். அந்த சுபத்திரைக்கு அபிமன்யு பிறக்கின்றார். இவர்களுக்கு இளம் பஞ்சபாண்டவர்கள் பிறக்கிறாங்க. நாரத மகரிஷி சொல்றார், ராஜசூய வேள்வி செய்தால் உங்க அப்பாவுக்கு என்ன, இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லணும். என்ன சொல்லணும்? இறந்தவர்களுக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்கின்றது? எல்லாருக்கும் ஒரு இது தெரிஞ்சு வச்சுங்க. இறந்தவங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்குது? நீங்க எந்த அளவுக்கு இந்த பூமியில் தானத்தையும் தர்மத்தையும் புண்ணியத்தையும் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, காரணீஸ்வரர் கோயில் இவ்வளவு பெருசு இருக்கு, இதுதான் சொர்க்கம் என்று உங்களுடைய வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது எந்த அளவு உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களால எவ்வளவு உங்க உடம்பினுடைய உருவம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். அது மாதிரி சொர்க்கம் பெரியது. ஆனா பூமியில் எந்த அளவுக்கு நீங்கள் புண்ணியம் செய்தீர்களோ, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. விரல் அளவு செய்திருந்தால் விரல் அளவு இப்படிதான் நிக்கணும். நீங்கெல்லாம்
இப்படிதான் நிக்கணும். இல்ல ஒரு உள்ளங்கை அளவு அப்படின்னாக்க ஒரு கால் மேல ஒரு கால் வச்சு நிக்கணுமா? சரி, இப்படி நல்ல ஒரு பாதம் அளவுக்கு செய்திருந்தால் ஒரு பாதத்தின் மீது இன்னொரு பாதம் வச்சுக்கலாம். 2 பாதம் அளவு செய்திருந்தால் நிக்கலாம். உட்கார அளவு செய்திருந்தால் உட்காரலாம். நடக்கின்ற அளவு செய்திருந்தால் நடக்கலாம். நீங்கள் அந்த சொர்க்கத்தையே ஆளுகின்ற அளவுக்கு நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் சொர்க்கத்தை ஆளலாம். நீங்க இந்த பூமியில எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்க சொர்க்கத்தில் உங்களுடைய இடம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அம்மா பிச்சாந்தேகி அப்படின்னு யார் கேட்கிறா? பிச்சைக்காரன். சில்லறை இல்லையா? ஆமா, சில இடத்துல கோயில்ல போயிட்டு கூட விபூதியை எடுக்கிற பொழுது சிவாச்சாரியார் தட்டில் ஒரு 10 ரூபாய் போடுவதற்கு சில பேர் காரணம் பேசுறாங்க. ஒரு யாகம் வளர்ப்பதற்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு 3000 ரூபாய் கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1.5 லட்சம் கொடுத்தாலும் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. ஒரு அந்தனருக்கு ஒரு 3000 5000 யாகம் வளர்ப்பதற்கு கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். வேதம் என்கின்றது உயர்வானது. அந்த வேதத்தை டாக்டர் படித்தவங்க கூட அளவிட்டெல்லாம் நம்மளால ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதே போன்றுதான் எல்லா விஷயங்களும். அதனால முடிந்த வரைக்கும் தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. நம்மை விட கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தர்மம்னு பேரு. அதனாலதான் பிச்சைக்காரன் நம்ம கிட்ட வருகிற பொழுது அம்மா பிச்சாந்தேகின்னு கேட்கிற பொழுது தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவானே கேட்பானே தவிர தானம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா ஆலயத்திற்கு கொடுப்பது, ஆலயம் சார்ந்து கொடுக்கக்கூடியது, செங்கல் வாங்கி கொடுக்கிறது, சிமெண்ட் வாங்கி கொடுக்கிறது, கோயில் கட்டுவது, கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கிறது, திரி வாங்கி கொடுக்கிறது, அர்ச்சகருக்கு கொடுப்பது, சொற்பொழிவாளருக்கு கொடுப்பது, ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்திற்கு கொடுப்பது இல்ல, ஆலய உளவார பணி செய்வது. இது அத்தனையுமே என்ன கணக்கில் போகும்? தானம் என்கின்ற கணக்கில் போகும். அப்போ தானமும் செய்யணும், தர்மமும் செய்யணும். ஏன்னு கேட்டா இரண்டும் செய்கிற பொழுது தர்மம் தலை காக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? தர்மம் எப்படி காக்கும்? அந்த பூமியில் ஆபத்து விபத்து, ஆபத்து விபத்து வருகிற பொழுது யார் செஞ்ச புண்ணியமோ 100 பேர் ஒரு வேன்ல போய் 50 பேர் ஒரு வேன்ல போய் அதுல ஒருவர் தப்பிப்பார், 99 பேருக்கு அடிபடும். அப்ப அங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யார் செஞ்ச புண்ணியமோ அவர் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல, அவருக்கு மட்டும் எந்த அடியும் படலை, தப்பிச்சுட்டார் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ அல்லது அவர் பண்ண புண்ணியமோ, அவர்கள் மூதாதையர்கள் பண்ண புண்ணியமோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் செத்து பிழைத்தேன் அப்படின்பாங்க. நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியல அந்த நேரத்தில், ஆக்சிடென்ட் ஆன நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கை போகும், சில பேருக்கு கால் போகும், சில பேருக்கு உயிரே போகும் இல்லையா? அப்போ தலை காக்கக்கூடியது எது? தர்மம். இந்த பூமியில நீங்க செய்யக்கூடியது இன்னொருவருக்கு. பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ வள்ளலார் சொல்றாரு இல்லையா? பசித்தவர்களுக்கு உணவிடுன்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒன்று. தானமும் பண்ணணும், தர்மமும் பண்ணணும், 2மே பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாரதர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் நாரதர்னா, உங்க அப்பா உட்கார்ற அளவுக்கு கூனி குறுகி சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓ அப்படியா? ஏன்? உங்க அப்பா அதிகமாக தான தர்மம் செய்யவில்லை, அதனால உங்க அப்பாவுக்கு என்ன கிடைக்கல? சொர்க்கத்துல உலாத்துகின்ற அளவுக்கு இடம் கிடைக்கவில்லைன்னார். சரி, அப்ப நான் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ உன் தந்தைக்கு சொர்க்கத்தில் ஆளக்கூடிய அளவுக்கு நீ இங்கு புண்ணியம் செய்தால் உங்க அப்பா சொர்க்கத்தில் உலா வரலாம். அப்ப அதுக்கு என்ன? ராஜசுய வேள்வி என்று சொல்லக்கூடியது. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமெல்லாம் செய்ய முடியாது. 6 லட்சம் பேர் அந்தணர்கள் உட்காரணும். எவ்வளவு பேரு? 6 லட்சம் பேர் அந்தணர்கள் உட்காரணும். இரவு பகலாக 15 நாள் இந்த யாக வேள்வி நடக்கணும். அப்படி இரவு பகலாக அந்த யாக வேள்வி நடக்கின்ற பொழுது இந்த 6 லட்சம் அந்தணர்களுக்கு தேவையான யாகத்துக்குரிய பொருளும் அங்க வரணும், யாகத்தில் ஊற்றக்கூடிய நெய்யும் அங்க வரணும். இந்த 6 லட்சம் பேருக்கு காலை மாலை இரவு என்பது உணவு கொடுக்கணும். இதை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நடத்துவது தர்மராஜா. ஆனா அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய தந்தைமார்களுக்கும் சொர்க்கம் நிச்சயம்.
அப்போ எப்பேற்பட்ட வேள்வின்னா அந்த வேள்வியை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நான் என்னை விட எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், இந்த அந்தணர்கள் யாகம் நடத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்க சாப்பிட்டுட்டு கை கழுவிய இடத்துல காவேரி நெய் ஆறு ஓடிச்சான். அப்போ சாப்பாட்டில் எவ்வளவு ஊற்றி இருப்பாங்க, யாக குண்டத்தில் எவ்வளவு ஊற்றி இருப்பாங்கன்னு யோசிக்கணும். அவ்வளவுக்கும் பொருள் எங்கிருந்து தயார் பண்ணணும்? உலகம் முழுவதும் திக்விஜயம் செய்தார்கள் பாண்டவர்கள். அப்படி திக்விஜயம் செய்ததில் பெரும் திரளான செல்வத்தை திரட்டி வந்தார்கள். கொடுத்தவங்க கிட்ட வாங்கினாங்க, கொடுக்காதவர்கள் இடத்தில் சண்டையிட்டு அவர்களுடைய கஜானாவில் இருந்து இவர்களே எடுத்தும் கொண்டார்கள். அப்படி எடுத்து அந்த ராஜசூய வேள்வி என்கின்றதை செய்தார்கள். அப்படி ராஜசூய வேள்விக்கு வந்து துரியோதனன் போய் பார்த்த பொழுது அந்த துரியோதனன் அந்த செல்வத்தை பார்த்து ஆசைப்பட்டு இவன் 1000 கோடி செலவு செய்து ஒரு மண்டபத்தை கட்டி கிரகப்பிரவேசத்திற்கு அழைத்து சாப்பாட்டுக்கு சிறிது நேரம் ஆகும்னு சொல்லி உட்கார வைத்து சூதாட வைத்தான். அப்போ சூதாடுகிற பொழுது 2 நிபந்தனை. ஒன்று, எனக்கு பதில் எங்க மாமா சகுனி ஆடுவார்னு சொன்னார். இப்போ இன்னொன்று, நீங்க தோத்தா தருமன்னா 1 மடங்கு கொடுங்க, நான் தோத்தா 2 மடங்கு தரேன். இப்போ உண்டா இல்லையா? ஒத்தைக்கு ரெட்டை 10 ரூபா வச்சா 20 ரூபா, 20 ரூபா வச்சா 40 ரூபா, 40 ரூபா வச்சா 80 ரூபா, உண்டா இல்லையா? இப்பயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்பயும் இருக்கு. இப்போ சூது ஆடுறார். தர்மராஜாவால ஆடாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா சந்தர்ப்ப சூழ்நிலை அங்க உட்கார வச்சுட்டார். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பாண்டவர்கள் 5 பேரும் லைனா உட்கார்ந்து இருந்தாங்க. கர்ணன் சொல்லிட்டான், சூது போருக்கே தர்மா பயப்படுறியே, நாளைக்கு மோது போர் வந்தா என்ன பண்ணுவேன்? நீ என்ன லோபியா? நீ என்ன பிச்சைக்காரனா? சாம்ராட் பட்டம் பெற்றிருக்கிறாய், ராஜசூய வேள்வி செய்திருக்கிறாய், உலகம் முழுவதும் திக்விஜயம் செய்திருக்கிறாய், கோடி கோடியான செல்வம் கொட்டி கிடக்கிறது. ஒரு லோபி கூட பேச மாட்டான், சூதாடுவதற்கு பயப்பட மாட்டான். நீ என்ன சூது போருக்கு பயப்படுற, மோது போருக்கு பயப்படாம? சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், இப்பயே சண்டை வந்துடும் போல இருக்கு, எதுக்கு நமக்குன்னு உட்காந்து ஆட ஆரம்பிச்சார். என்ன அவர் செய்த ஒரே ஒரு தப்புன்னா, பஞ்சமா பாதகத்துல சூது ஒன்று. சூது ஆடுகின்றவர்களுக்கு நரகம் நிச்சயம். நான் சொல்லல, பாரதம் சொல்லுகிறது. யார் கையில சீட்டாட்டு எடுத்தாலும் அவர்களுக்கு நரகம் வந்துடும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய வீடுகள்ல கொரோனா வந்த பொழுது முக்காவாசி வீட்டுல அதுதான் ஆனாங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதல, ஓம் நமச்சிவாய எழுதல, அல்லது நாமத்தையும் சொல்லல. அடா அதை விட சாப்பிட்டு அதை கூட செய்யல. அதை செய்திருந்தாலாவது பரவாயில்லன்னு சொல்லலாம், உடம்பாவது ஆரோக்கியமாவது இருந்திருக்கும். ஆனா அதையும் செய்யாம எல்லாம் அதைத்தான் உட்கார்ந்துருந்தான். அதை விட கொடுமையான விஷயம், அப்பா அம்மா குட்டி குசுமா எல்லாம் பேரன் பேச்சு எல்லாம் ஒன்னா உட்காந்து ஆடுது வீட்டுல. அதை தான் ஆடினாங்க எல்லாரும். என்னவோ தெரியல, இறைவன் தான் அதுக்கெல்லாம் சொல்லணும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஆடுவது தவறுன்னு பாரதம் சொல்லுது. இப்போ இறைவனுடைய கருணையினால் தர்மராஜா உட்கார்ந்தார், சூது ஆடுறார். ஆடுகிற பொழுது இப்ப கடவுள் கிட்ட சில பேர் கேள்வி கேட்பாங்க, சுவாமி தர்மர் ஆடுகிற பொழுது நீங்க ஏன் அவரை தடுக்கல? ஒரு கேள்வி. ஆனா நான் தடுக்கலான்னு நினைச்சுதான்ப்பா. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய உடம்பு, இவ்வளவும் தங்கம் வைரம் வைடூரியம் போட்டுட்டு இருந்தார் யாரு? தர்மராஜா. ஆனா அப்பேற்பட்ட தர்மராஜா கையில எல்லா மாலையும் அவர் முதல்ல வச்சு ஆடுகிற பொழுது கைக்கு வரல. பகவான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் கொடுத்த முத்தாரம் தான் முதல்ல வந்தது. இப்போ இந்த முத்தாரம் வருகிறது அல்லவா, அப்படி வந்தா இப்ப அந்த முத்தாரத்தை கைட்டின உடனே என்ன ஞாபகம் வரணும்? கிருஷ்ணன் ஞாபகம் தானே வரணும். நேற்றைக்கு கூட யாரோ ஒரு அம்மையார், மணிமேகலை அப்படின்னு பேர், மடிப்பாக்கத்திலேருந்து வந்திருந்து சொற்பொழிவை கேட்டுட்டு எனக்கு ஒரு பட்டு புடவை கிஃப்ட் பண்ணிட்டு ஒரு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து, நீங்கள் ஒரு நாளாவது இந்த புடவையை கட்டிட்டு நான் யூடியூப்லேயாவது இதை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த புடவையை கட்டும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வரும். இது இப்போ திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் நான் இடும்பிக்குறி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு அவர்கள் இடும்பிக்குறிக்காக இந்த சேரீயை கொடுத்தாங்க. இது எனக்கு நினைவில் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம நினைவுல வைக்கணுமா இல்லையா? இப்போ இறைவன் கொடுத்தது மறந்துடுவாரா தர்மராஜா? இப்போ இது இறைவன் கொடுத்ததுன்னு அங்க நினைச்சிருந்தாலும் அந்த மணியில இறைவன் வந்து உட்கார்ந்து இருந்திருப்பார்.
பக்கத்திலேயே காத்துன்னு இருக்கார். எப்படியும் தர்மம் நம்மளை கூப்பிடுவான், தர்மம் நம்மளை கூப்பிடுவான், தர்மம் நம்மளை கூப்பிடுவான்னு பகவான் கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தார். ஆனா பகவானை நினைக்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. கூப்பிடாத இடத்துக்கு நான் எப்படிடப்பா வர்றதுன்னு அப்படியே கை கட்டி நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் இறைவன். என்ன செய்வது? கூப்பிடணும் இல்லையா கடவுளை. அதனாலதான் உங்களை எல்லாம் கூட என்ன சொல்றேன், ஆபத்தோ விபத்தோ ஐயோயோன்னு சொல்லாம ஆண்டவன் திருப்பெயரை சொல்லுங்க, அம்பாள் பெயரை சொல்லுங்கன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்றது. இப்ப கூப்பிடல, தன்னை எல்லாம் தோத்தார். நாட்டை தோத்தார், நகரத்தை தோத்தார், பொன்னை தோற்றார், பொருளை தோற்றார், அனைத்தும் போச்சு. அனைத்தும் போனதற்கு பிறகு கடைசியாக தன்னை 4 தம்பியை வச்சு தோத்தார். தன்னையே வச்சு ஆடினார். தன்னையும் வைத்து ஆடிய பிறகு உலகத்திலேயே அவளை விற்று கொடுத்தாலும் அவளுக்கு ஈடு அவளே ஜோடு. உலகத்தையே வித்து கொடுத்தாலும் அவளுக்கு ஈடு யாரானா அவதான், வேற யாராலையும் இல்லை. அப்பேற்பட்ட மகாமகா பதிவிரதன் உலகமே சொல்லுது. அவளை வச்சு ஆடுறா, ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், நான் சகுனி வச்சுட்டார். தன்னையே ஒருவன் இழந்து விட்ட பிறகு அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை வச்சு ஆடலாமா? தர்மராஜாவுக்கு மட்டும் மனைவின்னா திரௌபதியை வச்சு ஆடுவது நியாயம். ஆனா இன்னும் 4 பேருக்கு அந்த அம்மா மனைவி. ஏற்கனவே 4 பேர் அடிமையாயிட்டாங்க. அப்ப அந்த அம்மா அதுல இருந்து விலகிட்டா. இப்ப தருமரும் அடிமையாகி விட்ட பிறகு இப்ப அந்த அம்மாவை வச்சு ஆடுறதுக்கு தருமருக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லை இல்லையா? ஆனா இது தெரியாத அவர்கள் எல்லாருமே வச்சு ஆடி முடிச்சாச்சு. பட்ட பகல நட்ட நடு சபையில 13,60,000 அரசர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை கொண்டு வந்து தரதரவென்று முடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அங்க சபையில நிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்ல, அன்றைய தினத்தில் அந்த அம்மா ரஜசுதை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வீட்டு விளக்கு. மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அம்மா இருந்தார். அந்த நேரத்தில் கொண்டு வந்த அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு சொன்னா, துச்சாதனா, என் பெற்றவர்களுக்கு தெரியாது, என் கணவன்மார்களுக்கு தெரியாது, என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, என் வயிற்றில் பிறக்காத பிள்ளையா நினைத்து உன்னிடத்துல சொல்றேன், நான் இன்றைய தினத்தில் ரஜசுதை, என்னை கொண்டு வந்து சபையில் நிறுத்தாதே, நான் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனா நீ எப்படி இருந்தாலும் எனக்கென்னடி வாடி என்று செண்டி என்று சொல்லக்கூடிய ஆயத்தை வைத்தவன் தரதரவென்று என்ற அந்த முடியலை போட்டு இழுத்து கொண்டு சபையில நிற்க. அப்பையும் மனம் கலங்காமல் பெண்ணறிவு நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய திரௌபதி ஒரு கேள்வி கேட்டார். மனுநெறி தவறாத யாரு? தர்மராஜா என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா அல்லது என்னை தோற்ற பிறகு அவரை தோற்றாரா? அவரை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா? இந்த கேள்வியை கேட்டதற்கு எல்லாரும் வாய் அடைத்திருந்தார்கள். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், 13,60,000 அரசர்கள் ஆண்கள் இருந்தாங்க. அந்த ஆண்களை பெற்றவளும் ஒரு பெண், அவள் கூட பிறந்த அக்கா தங்கையும் ஒரு பெண், அவர்கள் வயிற்றில் பிறந்த ஒரு பெண்ணும் பெண். ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னதாகவே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏண்டா அந்த அம்மையாரை இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சிங்கன்னு ஒருவரும் பேசல. யோசிச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு ஒரு துயரம் அப்படின்னு. அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. கடைசியா பார்த்தாங்க, அடிமை அவளுக்கு ஆடை எதுக்குடா, இடுடான்னார். செண்டு என்ற ஆயத்தை முன்ன வச்சு இழுத்துட்டு வந்தா. இப்போ அந்த சேலையை பிடிச்சு இழுக்கிறான். இழுத்த உடனே இந்த அம்மா முதல்ல இப்படி கையை பிடிச்சிட்டு இருந்தா. பிடித்து கொண்டிருக்கின்றவள் பார்த்தா திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு ஒரு கையை தூக்கினா. பகவான் அங்கதான் இருக்கிறார். ஏண்டியம்மா, உன் புருஷன் தான் இவ்வளவையும் வச்சு ஆடுகிற பொழுது என்ன நினைக்காம விட்டான். நீ நினைச்சியும் உன் மானத்தை நீயே காப்பாத்திக்கிறன்னு ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு கையை தானே மேலே தூக்கி இருக்கிற, சரணாகதி அடையவில்லை ஏனார். அந்த அம்மா இழுக்கு இழுக்கு இழுக்க அந்த அம்மாவால முடிகிற. கடைசியா பார்த்தா என்ன நடந்தாலும் சரி இறைவா என் மானம் உன் கையிலன்னு குடிச்சிட்டா. மேல கையை தூக்கிட்டு கோவிந்தா, ஸ்ரீகரி, முரகரி, நரகரி, பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்த்தனா, கருடவாகனா என்று பகவானுடைய 1000 நாமங்களை அவள் சொல்ல 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 ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை வந்து கொண்டே இருந்தது. புடவை வளர்ந்து கொண்டே இருந்ததே தவிர, ஆனால் இழுத்தவன் கை சோர்ந்து, உடல் சோர்ந்து, மனம் சோர்ந்து அவன் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான். 6 லட்சம் வீரர்கள் அள்ளி 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 அவர்களும் சோர்ந்து விட்டார்கள். அவ்வளவு ஆணையை இறைவன் கொடுத்தார். நம்பினவருக்கு நடராஜா, நம்பினவருக்கு கடவுள் அந்த இடத்தில் சரணாகதி அடையணும். அப்படி அடைந்ததனால
அழைக்காததனால தருமருக்கு காட்சி கொடுக்கல. ஆனா அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அங்கிருக்கக்கூடிய யாருக்கும் காட்சி கொடுக்கல, திரௌபதிக்கு மட்டும்தான் அந்த நேரத்துல காட்சி கொடுத்தார். ஏன்னு கேட்டா அங்க பகவான் எல்லோருக்கும் காட்சி கொடுத்திருந்தா எல்லோரும் பகவான் வாழ்கன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா திரௌபதிக்கு மட்டும் காட்சி கொடுத்ததனால பத்தினி தெய்வம் வாழ்க, பாஞ்சாலி வாழ்க, பத்தினி தெய்வம் வாழ்க, பாஞ்சாலி வாழ்க என்று உலகம் முழுவதும் அந்த பாஞ்சாலியை வாழ்த்தினார்கள். அவளுடைய பத்தினி தன்மைக்கு இறைவன் கொடுத்த பரிசு என்று. கடைசியாக 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவேன் என்று யார் சொன்னது? இந்த துரியோதனன் சொன்னா. 12 வருஷத்தை கழிச்சாங்க. 1 வருஷம் மறைந்து வாழ்ந்தாங்க. 13 வருஷம் முடிஞ்சது. கூப்பிட்டு நாடு கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கல. கடைசியாக பார்த்தார், எனக்காக நீங்களே தூது போங்கன்னு பகவானையே தூது அனுப்பினாங்க. இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன்னு சொன்னார். பகவான் 8 லட்சுமி நாயகன் 5 ஊர் கொடுன்னு கையேந்தி கேட்டார். கொடுக்க முடியாதுன்னா 5 வீடாவது கொடுன்னு கேட்டார். அதையும் கொடுக்க முடியாதுன்னா அப்படியானால் மகாபாரத யுத்தத்துக்கு தான் ஆயத்தமாகின்றாயா என்று கேட்டு ஆம் என்று சத்தியம் பண்ணார். பளிங்கு தரையில் அடிச்சு சத்தியம் பண்ணானே தவிர பகவான் கையில் அடிச்சு சத்தியம் செய்யல. அதற்கு பிறகு மகாபாரத யுத்தம் என்று சொல்லக்கூடியது அரவான் என்று சொல்லக்கூடியவரை களபலியாக குருச்சேத்திரத்தில் கொடுத்துவிட்டு 18 நாள் யுத்தம் தொடங்கியது. கீதை என்று சொல்லக்கூடிய சாரத்தை 18 அத்தியாயத்தை அர்ஜுனருக்கு சொன்னார். 10வது நாள் சரச சயனத்தில் பீஷ்மரை படுக்க வச்சாங்க. 13வது நாள் அபிமன்யுவை அவர்கள் கொன்றாங்க. 14வது நாள் ஜெயத்ரதன் அபிமன்யுவை கொன்றவரை இவர்கள் கொன்றாங்க. 15வது நாள் துரோணாச்சாரியாரை குருவை இவர்கள் பாண்டவர்கள் கொன்றாங்க. 17வது நாள் அள்ளி 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 கொடுத்து விட்டு கடைசியாக கர்ணன் என்று சொல்லக்கூடியவன் உயிர் இறப்பதற்கு முன்னதாக நீ செய்த தான தர்மத்தை எனக்கு தானமா கொடு என்று கேட்டு விஸ்வரூப தரிசனம் அல்ல கருட வாகன காட்சி என்று சொல்லக்கூடியதை பகவான் கர்ணனுக்கு காண்பித்தார். அப்படி காண்பித்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டார். கர்ணா, நீ ஏன் இங்கு இருக்கின்றாய்னு உனக்கு தெரியுமான்னார். இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அதுக்காக இதை சொல்றேன். என்னன்னு கேட்டா, வாழ்ந்தா மனிதனுக்கு 4 பேர் சகாயம் வேண்டும், போனாலும் மனிதனுக்கு 4 பேர் சகாயம் வேண்டும். இந்த 4 பேர் சகாயம் கிடைக்காததனால நான் நடுத்தருவில் நாராயணா என்று இருக்கின்றேன்னு சொன்னார். அப்படி என்னடா 4 பேர்னார்? என்னை பெற்றவுடனே மாதா பிதா குரு தெய்வம், என்னை பெற்றவுடனே என் தாய் பேழையில விட்டுட்டா. நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்த சூரிய பகவான் கண்டுகொள்ளலே. குருநாதராக இருக்கக்கூடிய பரசுராமர் எனக்கு சாபத்தை கொடுத்தார். தெய்வம் என் தம்பியின் இடத்தில் தேரோட்டியாக இருக்கின்றது. இந்த 4 பேர் சகாயம் இல்லாததனால் நான் நடுத்தருவில் நாராயணா என்று இருக்கின்றேன்னு சொன்னார். வந்தது யார் என்று பார் என்று சொல்லி காட்சியை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா உனக்கு என்ன வேண்டும்னு கேள்றான். நான் தரேன்னார். இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடு, எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம்னா கடவுள் சொன்னார். 8 லட்சுமியை கேட்டாலும் நான் தருவதற்கு சித்தமா இருக்கிறேன்னு சொன்ன அதே பகவான். ஆனா கர்ணன் என்ன கேட்டான்? 8 லட்சுமி செல்வத்தை கேட்கல, மனைவியை கேட்கல, மக்களை கேட்கல. அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு நல்ல ஒரு தாயையும் தந்தையும் குருவையும் கொடு என்று கேட்கல. இல்லை என்று சொல்லிக் கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுனார். ஏன்னு கேட்டா, பர்சுல இருக்கக்கூடிய சில்லறையை கூட எடுத்து போடுவதற்கு மனம் இல்லாத நம் மனம் சில்லறை இல்லைன்னு பொய் சொல்லி அனுப்புகிறது அல்லவா? அப்படிப்பட்ட இதயம் வேண்டாம். யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இதயத்தை கொடுனார். அப்படியே தந்தேன்னு சொல்லிட்டு வீர சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது கர்ணன் அடைந்து விட்ட பிறகு 18வது நாள் துரியோதனன் இறப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். கரையேறி வருகிறான் துரியோதனன். கால் இன்னைய வரைக்கும் அவன் பூமியில, இந்த பூமியில அவன் கால் பட்டதே கிடையாது. பிறந்ததிலிருந்து 108.5 ஆண்டு காலம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 72 ஆண்டு காலம் துரியோதனன் வாழ்ந்திருக்கிறான். ஆனா அவன் பாதம் பூமியில படல. அப்படி படாத பொழுது முதல் முறையா நடந்து வரான். நடந்து வருவதை பார்த்த தர்மராஜா சொல்றார், ஐயோ என் தம்பி நடந்து வரான், பாதங்கள் சிவக்கிறது, ரத்தம் கசிகிறது அப்படின்னு தேர நிறுத்திட்டு இறங்கி போனார்.
5 பேரும் தேர்ல இருக்கிறாங்க. இவனுக்கு மட்டும் ஆயுதம் கிடையாது. ஏன்னா 18 அக்குரோனி சேனையும் மொத்தத்திலும் போயிடுச்சு. இருக்கிறதே இப்ப இந்த 5 பேர் இருக்காங்க, துரியோதனம் இருக்கான். இப்ப இவ்வளவு பேர் சேர்ந்து என்ன கொல்ல போறீங்களான்னு அவன் கேட்டான். இல்ல இல்ல, நீயும் பீமனும் சண்டை போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க நாடாளுங்க, யார் தோக்குறீங்களோ அவங்க காடாளுங்கன்னு சொல்லிட்டார் பகவான். இப்ப தேர் முன்னாடி போயிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தார், துரியோதனுடைய கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சு மெத்தை போன்று இருந்து அதுல இருந்து சிறு சிறிய செகப்பாயி ரத்தம் கசியுது. இதை பார்த்த தர்மராஜா நேரா தேரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்தார். பகவான் கேட்டார், தர்மா எங்க போறேன்னார். ஒரு நிமிஷம் கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னார். என்ன வேலைன்னார். இல்ல இல்ல கிருஷ்ணா, நீ வேணா பின்னாடி வேணா வா, இப்ப என்னை தடுக்காதேன்னார். இப்ப துரியோதனே அப்படி உயரமா நிக்கிறான். இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருடைய இல்லமா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், அண்ணன் தம்பிங்களா இருக்கலாம், அக்கா தங்கையா இருக்கலாம், எல்லோரும் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் என்பதை கடைசி நிமிஷம் வரைக்கும் சொன்னவர் தர்மராஜா இப்போ முட்டி போட்டு மண்டியிட்டு கையேந்தி சொல்றார், தம்பி துரியோதனா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலடா. 100 பேரோட பிறந்தவன் 99 பேர் போயிட்டாங்க. சகுனியும் போயிட்டாரு, சல்லியர் போயிட்டார், கர்ணன் போயிட்டார். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நீ ஏன் ஆடாது? உனக்கு கீழே நான் வேலைக்காரனா இருக்கிறேன். இல்லையானால் நீ காடாட சொன்னாலும் நான் காட்டுக்கு போறேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்றும் சொல்றேன். நான் சொன்னா என் தம்பிமார்கள் கேட்பார்கள். நான் சொன்னா என் தம்பிமார்கள் கேட்பார்கள். நீயே நாடாளு, உனக்கு கீழே வேலைக்காரனா இருக்க சொன்னாலும் நான் இருக்கிறேன். இல்ல நீ காடாள சொன்னாலும் ஆள்றேன். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். சமாதானமாக போகலாம். என்னுடைய பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கொல்லி போடுவதற்கு நீ ஒருத்தனாவது இருடான்னு சொல்லி மண்டியிட்டு கையேந்தி நின்று அந்த இடத்தில் கேட்டார், தர்மா, நீ கொடுக்கக்கூடிய பிச்சை உயிரை வச்சு நான் வாழ்வேன்னு நினைச்சாயா? முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். செத்தாலும் சாவேன், செத்தாலும் சாவேன் என்று சொல்லி அகம்பாவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தின் மலமாக இருந்து துரியோதனன் அழிந்து போனான். அதற்கு பிறகு 36 ஆண்டு காலம் தர்மராஜா ஆட்சி செய்தார். ஆனால் அதுல எந்த ஒரு கதையும் இல்லை. 36 வருஷத்துக்கு கதையே கிடையாது. கைத்தட்டலாம் இல்லை. தர்ம நெறியோடு ஆட்சி செய்தார். விட்டு கொடுத்து போனவர் கெட்டு போக மாட்டார். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும், இறுதியில் தர்மம் வெல்லும் என்று அந்த அசினாபுரியை தர்மராஜா ஆட்சி செய்கிறார் என்பதை சொல்லிக் கொண்டு, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.